பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே சத்திய வாய்ஸ் அப்படின்ற இந்த சேனலுக்குள்ள வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பைபிள்ல இருந்து நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த பாடலை எழுதுனது தாவீது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீது ஒரு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். தன் தகப்பன் தன்னிடத்துல கொடுத்த மந்தைகளை எவ்வளவு அழகாய் கவனமாய் கையாளுறாருன்னு நம்ம பாக்குறோம். எப்ப அதுக்கு தண்ணி கொடுக்கணும், எப்ப அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும், எப்ப அதை இளைப்பாற பண்ணணும், எங்க கூட்டிட்டு வரணும், எங்க கூட்டிட்டு போகணும், எங்க கூட்டிட்டு போக கூடாது, எப்படி காட்டு மிருகங்கள் இடத்துல இருந்து அதை தப்பு வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் கவனமாய் செயல்படுகிறத நம்மளால பார்க்க முடியுது. அவர் சொல்றாரு, மந்தைகள் அவர் கொட்டுட்டு போகும் பொழுது ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும் அவைகளை பட்சிக்கும்படியா வந்ததாம். ஆனா அவைகளின் வாய்க்கு நான் அவைகளை தப்புவித்தேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா அவர் சொல்லுகிறத பார்க்க முடியுது. ஒரு நொடி கூட அவர் யோசிக்கவே இல்லையா, இந்த சிங்கம் நம்மள என்ன பண்ணும், இந்த கரடி நம்மள என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காம வேகமாய் கடந்து சென்று அந்த ஆடுகளை அவளின் வாய்க்கு தப்புவித்தான்னு சொல்லி ஒரு வைராக்கியமா சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆமாங்க, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக வைராக்கியமா இருப்பாங்க. வசனம் சொல்லுது, மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆமா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விமான விபத்தை குறிச்சு கேள்விப்பட்டோம். அகமதாபாத்ல ஒரு விமான விபத்து நேரிட்டது. அப்போ பயணிகள் எல்லாம் மறிக்க போறாங்க, சாக போறாங்க அப்படின்னு அந்த பைலட்டுக்கு தெரியுது. அவருக்கு தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த ஜீவனை அவர் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இவங்களோடு கூட இந்த நாள் எனக்கு கடைசி நாளாகவே இருக்கட்டும்னு சொல்லி மேடே அப்படின்ற வார்த்தையை அறிக்கையிட்டுட்டு எல்லாரோடு கூட அவரும் இறந்து போனார்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அவர் இடத்துல கொடுத்த வேலையில அப்படி எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறாரு. அவங்களோடு கூட நானும் மதிப்பேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. பாத்தீங்களா? பாருங்க, ஒரு மனுஷன் அவருக்கே அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவர்கிட்ட கொடுத்த வேலையில அவருக்கு அவ்வளோ அந்த கவனம் இருக்கும் பொழுது, நம்மை உண்டாக்கின தேவனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏசப்பா கூட அப்படிதாங்க இந்த பூமிக்கு தன்னிடத்துல கொடுத்த வேலையை நிறைவேற்றும்படியா இந்த பூமிக்கு வந்தாரு. தன் ஜீவனையும் கொடுத்தார். பாவிகளுக்காக வந்த அப்படின்னு சொல்லி பாவங்களை நீக்கும்படியாய் வந்த ஒரு மீட்பரா இயேசு கிறிஸ்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இயேசு கிறிஸ்துவ, இந்த தேவனை நமக்கு ஒரு மேய்ப்பரா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாய் கற்பனை பண்ணி எழுதப்பட்ட சங்கீதம்னா 23ஆம் சங்கீதம். கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டிலும் கொண்டு போய் விடுகிறார்னு சொல்லி ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துவார், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடல் வரியாதான் இந்த சங்கீதம் 23 தாவீது வாசிச்சிருக்கிறார். அவருடைய யோசனை எல்லாம், என்னுடைய மந்தையை நான் இவ்வளவு கவனமாய் கையாளுவேன், அது மீது எனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும்னா, கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படியாய் நடத்தப்படும், எப்படி எனக்கு பாதுகாப்பு உண்டாகும், என் வாழ்க்கையில என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கையை குறித்து, தன் வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் ஒரு மேய்ப்பரா இருந்து நடத்தினா எப்படி இருக்கும்னு சொல்லியும் எழுதப்பட்ட இந்த சங்கீத புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 23ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேய்ப்பரா இருந்து நம்மளை நடத்த போதுமானவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.